அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. வாங்க இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம். அன்பர்களே, நிறைய நம்முடைய மாணவர்களும் சரி, நம்மளிடம் வித்தை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சிஷ்யர்கள், இன்னும் வெளியிருந்து கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிறைய நபர்கள் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மயான பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் மாந்திரீகத்துக்குள்ளே இருக்குது. மேக்ஸிமம் இந்த ஃபீல்டை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே தெரியும். மயான பூஜை எல்லாருமே செய்யலாமா? அந்த மயான பூஜை செய்யறதுக்கு உண்டான வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இல்லை எப்பவும் போல் சாதாரணமாக நம்ம பூஜைகள் பண்ணுற மாதிரி நம்ம மயான பூஜைகளை செய்ய முடியுமா? இதை பற்றி ஒரு விளக்கப்பதிவாக எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். நிறைய பிரயோக முறைகளில், கருமுறைகளில் நம்ம உள்ளே போகும்போது மயான பூஜைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வருது. அதனால் அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் என்னுடைய சிஷ்யர்களுக்காகவும் இந்த பதிவு. முழுமையாக இந்த மயான பூஜையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக மயான பூஜை அப்படிங்கிறது மாந்திரீகத்துக்குள்ளே தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்துட்டு முன்னாடி காலங்களில். நிறைய விதமான பூஜை முறைகள் இருந்தாலும், யாக முறைகள் இருந்தாலும், ஹோம முறைகள் இருந்தாலும், பிரயோக முறைகள் இருந்தாலும், இந்த மயானத்தை சார்ந்து செய்யக்கூடிய பூஜை முறைகள் அல்லது மயானத்தை சார்ந்து செய்யக்கூடிய பரிகார முறைகள் அப்படிங்கிறது நிறைய கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. முக்கியமாக கருமுறை மாந்திரீகத்தில் மயான பூஜை கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு விஷயமா இருக்குது. அது இப்போது நம்மளுடைய அடுத்தடுத்த வாழ்வியல் சூழல் காரணமாக, அடுத்தடுத்த விஷயங்களின் காரணமாக, மக்களுடைய நிறைய மாற்றங்களின் காரணமாக இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. மேக்சிமமான விஷயங்களில் இது பெருசாக ஒன்றும் பேசப்படக்கூடிய பொருளாக இல்லாமல் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இந்த மயான பூஜை அப்படிங்கிறது என்ன, அது எல்லாருமே பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், மயான பூஜை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உக்கர தெய்வத்தை, மயான தெய்வத்தை நாம் உபாசனை செய்யும் காலங்களில் அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மயான தெய்வங்களை பூஜை எடுத்து நம்ம மயான தெய்வங்களை உபாசனை செய்யும்போது கண்டிப்பாக இந்த மயான பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, மயான தெய்வங்களான காளிகளில் மயான காளி, குரளி, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எடுத்து உபாசனை செய்யும்போது நம்ம கட்டாயம் அவரவர்களுடைய இடத்திற்கு சென்று பூஜை செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் உபாசனை முறைகள் இருக்கும். நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். எல்லா தெய்வங்களுக்கும் ஒரே மாதிரியான பூஜை முறைகள் இருக்காது. நிறைய யக்ஷினி சாதனாக்களில் பாருங்களேன், மரத்தினடியில் உட்கார்ந்து பூஜை பண்ணுங்கள், ஆலமரத்தினடியை, அரச மரத்தினடியை, புங்கன் மரத்தடியை உட்காந்து பூஜை பண்ணுங்கள், அப்படிங்கிற பனை மரத்தடியிலிருந்து சில பிரயோக முறைகள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேவதைக்கும், ஒவ்வொரு தெய்வத்துக்கும், அந்த தெய்வத்துடைய பண்புக்கும் ஏற்ற மாதிரி இடங்கள், மரங்கள் நிர்ணயிக்கப்பட்டு அந்தந்த இடங்களில் உட்கார்ந்து பூஜை செய்தால் கட்டாயம் அந்த விஷயம் சித்தி ஆகும் அப்படிங்கிற நிறைய விதமான வழிமுறைகள் நம்முடைய முன்னோர்களும் குருமார்களும் கடைபிடித்திருக்கார்கள். சித்தர்களும் இந்த மாதிரி விஷயங்களை நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த தெய்வத்தை நாம் உபாசனை எடுக்கிறோமோ, எந்த தன்மையுள்ள தெய்வத்தை நாம் உபாசனை எடுக்கிறோமோ அந்தந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த தெய்வங்களுடைய பண்புகளுக்கு ஏற்ற மாதிரி இடத்தையும் பூஜை வஸ்துக்களையும் பூஜை முறைகளையும் நாம் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதான் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, காளியாக இருக்கட்டும், மற்ற வாராகியாக இருக்கட்டும், என்ன விதமான தெய்வமாக இருக்கட்டும், கருமுறை மாந்திரிகத்தில் மயான பூஜை செய்யணும், மயானத்தில் போய் நம்ம படையல் கொடுக்கணும், இல்லை மயானத்தில் போய் ஒரு பிரயோக முறைகளை போட்டால் வெற்றி ஆகும் அப்படிங்கிற ஒரு மாயைக்குள்ளே இருக்காங்க. அது அப்படி அல்ல. ஒவ்வொரு தெய்வத்துக்கும், ஒவ்வொரு தேவதைக்கும், ஒவ்வொரு பிரயோக முறைக்கும் பிரத்யேகமான இடங்கள் குறிப்பிட்டு இருக்குது. வனத்தில் இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை நீங்கள் உபாசனையை எடுத்துகிட்டு போய் மயானத்தில் உட்காந்து பூஜை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி மயான தேவதைகளை நீங்கள் உபாசனையாக எடுத்துகிட்டு வீட்டில் வச்சோ, அல்லது வீட்டில் வச்சு கூட பண்ணலாம். ஒரு சில வழிமுறைகளை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டு வீட்டில் பூஜை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். அதே மயான பூஜை எடுத்து ஒரு காட்டுக்குள்ளே போய் நீங்கள் உட்காந்து பண்ணுறதோ, ஒரு ஆற்றுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து பண்ணுறதோ, குளக்கரையில் போய் உட்காந்து பண்ணுறதுலையோ எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. முதல்ல பூஜை முறைகள்லாம் எதுக்காக, எந்த இடத்துல, எந்த மரத்துக்கடியில், எந்த சூழ்நிலையில், எந்தெந்த பொருட்களை வச்சு ஏன் பண்ண சொல்கிறாங்கன்ற ஒரு புரிதல் சொல்லி கொடுக்கக்கூடிய குருமார்களுக்கு இருக்கணும்.
மயான தெய்வங்களை உபாசனை எடுத்த உபாசகர்கள் மட்டுமே மயான பூஜையை நாம் செய்ய வேண்டும். அதுக்குமே நிறைய விதமான வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்குது. அப்படியே எடுத்த உடனே போயிட்டு நான் வந்து மயானக்காளியை பூஜையை எடுத்திருக்கேன், உபாசனை எடுத்திருக்கேன், அதனால் நான் மயானத்தில் போய் உட்காந்து பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிற சாதாரண வழிமுறையோடு நம்ம போயிட முடியாது. நம்ம குருவும் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எப்போவுமே வந்து தொட்டுக்காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறது பழமொழி. ஆனால் தொட்டுக்காட்டாத வித்தை ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறதான் மாந்திரிகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு தான் குரு முக்கியம், ஆசான் முக்கியம், கூட இருந்து உங்களை வழிநடத்த ஒரு ஆள் கண்டிப்பாக முக்கியம். அந்த ஆள் உங்கள் குருவாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் குருவினுடைய மகத்துவத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன் பேசுகிறோம் அப்படின்னா, இது கம்பி மேல் நடக்கக்கூடிய வித்தை மாதிரி. இது ஒரு இந்த பக்கம் சாஞ்சா கீழே விழுந்துருவோம், நடந்து போனால் வெற்றி ஆகும். இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். அப்படிங்கும்போது அப்படிப்பட்ட ஆபத்தான ஒரு கலையை நீங்கள் கற்றுக்கும் போது கட்டாயம் குரு அவசியம். அதுலேயும் இந்த மயான பூஜைகளை மேற்கொள்ளும் போது கட்டாயமாக உங்களுடைய குருவின் ஆசீர்வாதமும் அதே சமயத்தில் குரு வழிகாட்டுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து மயானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேலே யாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லை. முன்ன காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வழியாக போகிறதுக்கு கூட பயப்படுவாங்க. அது மக்களுக்கு வந்து அமானுஷ்யங்கள் மேலே, இல்லை பேய்கள் மேலே, இல்லை ஆத்மாக்கள் மேலே இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஒரு கட்டுப்பாட்டை வச்சுருந்தாங்க. எந்தெந்த இடத்துகளுக்கு நம்ம போகணும், எந்தெந்த இடத்துகளுக்கு நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டுகளை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. மயானம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு இடமாகி போச்சு. அதை சும்மா சாதாரணமாக போய் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கும் இந்த அமானுஷ்ய உலகுக்குள்ளே இருந்து அந்த இடத்த பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நான் பல தடவை சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மயானம் சம்மந்தப்பட்ட பிரயோகங்கள் அல்லது மயானம் சம்மந்தப்பட்ட பரிகாரங்களை நம்ம நிறைய பார்க்குறோம். நிறைய பேர் போடுறாங்க, நிறைய குருமார்களும் போடுறாங்க. நிறைய இங்கே மயானத்தில் போய் முட்டையில் எழுதி வச்சுட்டு வாங்க, மயானத்தில் போய் இப்படி பண்ணிட்டு வாங்க, அப்படி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. நான் பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான மயானம் சம்மந்தப்பட்ட பூஜைகளையோ பிரயோக முறைகளையோ ஒரு குரு வழிகாட்டுதல் இல்லாமல் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம வெளியிருந்து இன்றைக்கி எல்லா ஊர்லேயுமே மயானத்தில் கோவில்கள் இருக்குது. அந்த கோவில்களுக்கு எல்லாருமே போய் நம்ம சாமி கும்பிட்டு வரோம். அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை பெருசாக எடுத்து நம்ம வணங்குகிறோம். நம்ம அந்த வழிமுறை வேறு. ஆனால் அமானுஷ்ய உலகத்துக்குள்ளே வந்துட்டு அந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடம் உங்களுக்கு வேறு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அது வேறு, அந்த உலகம் அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். இதில் அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்போ இந்த மயான பூஜை சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பரிகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தெரியாமல் வழிகாட்டுதல் இல்லாமல் யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவதாக, மயான பூஜையை செய்வதற்கென்று ஒரு சில பிரத்யேக விதிமுறைகள், வழிமுறைகள் இருக்குது. அது ஒவ்வொரு குருநாதரும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்க கடமைப்பட்டவர்கள். அப்படியே நீங்கள் போய் மயானத்தில் படையில் வச்சு பூஜையை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது. அங்கே உள்ளே போகணும்னாலே அனுமதி இருக்கணும். நம்முடைய தெய்வத்தோட அனுமதி இருக்கணும், தெய்வத்தோட துணை இருக்கணும், குருநாதருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த மயான தீட்சை அப்படிங்கிறது குருவுடைய ஆசி தான். ஏன்னா எல்லாரும் வந்து தீட்சை அப்படின்னா என்ன நினச்சி நிறைய விதமான விளக்கங்கள் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் தீட்சை அப்படிங்கிறது முழுமையாக உங்களுடைய குருநாதரிடமிருந்து நீங்கள் பெறக்கூடிய ஆசி, நீங்கள் பெறக்கூடிய வழிமுறை. அதற்காக அவர்கள் அவரவருடைய தெய்வம், அவரவருடைய குருநாதர், அவருடைய குலவம்சம், எல்லா விதமான விஷயங்களிலிருந்தும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சாவி. நீங்கள் ஒரு வழியில் பயணம் பண்ண போகிறீங்க, அந்த வழியில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு உண்டான சாவி தான் இந்த தீட்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போது மயான பூஜைக்கும் தீட்சைகள் உண்டு, மயான தீட்சை உண்டு. குரு ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாதர் மயான பூஜை செய்யக்கூடிய குருநாதராகத்தான் இருப்பார். இந்த வழிமுறைகள் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக மயான பூஜை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவர் அந்த வழிமுறையை, அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அவருடைய தெய்வங்கள், அவருடைய தேவதைகள், அவருடைய முன்னோர்கள், அவருடைய வம்சாவளி சார்ந்த அத்தனை விதமான விஷயங்களையும் ஒன்றிணைத்து என்னுடைய மாணவன், என்னுடைய பிள்ளை இந்த மாதிரி இந்த விஷயத்துக்குள்ளே போக போகிறாங்க. முழுமையாக இவர்களுக்கு சகல விதமான பாதுகாப்பும், அதே சமயத்தில் அந்த எல்லையில் அந்த இடத்துல போய் எந்த விதமான விஷயங்களை செய்தாலும், பிரயோக முறைகளை செய்தாலும் வெற்றியடையக்கூடிய ஆசையையும் நீங்கள் அனைவரும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அதன் பிறகு சிஷ்யர்களுக்கு இந்த தீட்சையை
கொடுப்பார்கள். அப்படி தொட்டு காட்டக்கூடிய விஷயம்தான் இந்த மயான தீட்சை அப்படின்னு சொல்லப்படுறது. சரிங்களா? அதே சமயத்தில் மயான தீட்சை வாங்கிட்டோம், குருநாதர் நமக்கு என்ன வழிமுறை என்ன ஏது எல்லாமே சொல்லிட்டார், உடனே நம்ம அப்படியே போயிட முடியுமா அப்படின்னு கேட்டால், மயானத்திற்குள் போவதற்கென்றே நிறைய விதிமுறைகள் உள்ளது. அது காலங்காலமாக கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. உள்ளே போகணுன்னாலே நம்ம முதல்ல நம்முடைய தெய்வத்துடைய உத்தரவை வாங்கிட்டு அதன் பிறகு உள்ளே போகும்போது அரிச்சந்திர மகாராஜாவுக்கு ஒரு முழுமையாக ஒரு மரியாதையை செலுத்திவிட்டு அதன் பிறகு அங்கே உள்ள அந்த எல்லைக்குள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் தேவதைகள் ஆத்மாக்கள் அத்தனை பேரையும் வணங்கிட்டு நம்ம பூஜை பண்ண போனாலும் சரி, இல்லை படையல் கொடுக்க போனாலும் சரி. இப்போ நிறைய பேர் என்ன அப்படின்னா, அவர்களுடைய தெய்வ தேவதைகளுக்கு படையல் கொடுக்கறதுக்காக போவாங்க. இப்போ அங்கே ஒரு தெய்வம் இருக்கும், மயானத்துக்குள்ளேயே ஒரு தெய்வம் இருக்கும், அந்த தெய்வத்துக்கு படையல் கொடுக்கறது கூட உள்ளே போகலாம், நம்ம போய் ஒரு படையல் கொடுத்துட்டு வரலாம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உள்ளே போய் அந்தந்த தெய்வங்களை நம்ம அழைக்கும்போது வேறு மற்ற எந்த விதமான ஆத்மாக்கள்னாலும் எந்த விதமான தீய சக்திகளாலும் நம்மளுக்கு ஆபத்து ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முதல்ல குருவுக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு அதன் பிறகு நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு அதன் பிறகு நம்ம மயான தெய்வத்துக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு அப்புறமா நம்ம அந்த படையல் விஷயங்களை போட்டு அதில் இன்னும் என்ன பிரயோக முறை பண்ண போகிறீங்க, இல்லை என்ன பூஜை பண்ண போகிறீங்க, இல்லை எந்த விதமான படையல் கொடுக்க போகிறீங்கிறத கணக்கெல்லாம் வச்சு அதற்கேற்ற மாதிரியான வழிமுறைகளை கடைபிடித்து மயான பூஜை செய்தால் மட்டுமே பாதுகாப்பும் அதே சமயத்தில் வெற்றியும் உறுதி செய்யப்படும். இப்போ நம்ம போகிறோம், நீ பாட்டுக்கு படையில் வச்சு சாமியை கும்பிட்டு வா, நீ பாட்டுக்கு படையில் வச்சு கூப்பிட்டு கொடுத்துட்டு வா அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அது இன்றைக்கி அது ரொம்ப சுலபமாக ரொம்ப சாதாரண விஷயமாக எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்த வழிமுறைகளை வெளியே மக்களுக்கு சொல்லி நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது தவறான வழிகாட்டுதல், அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து நான் பார்த்த விஷயங்கள்லேருந்து நான் உங்களுக்கு இந்த கருத்தை சொல்கிறேன். இது என்னுடைய கருத்து, சரிங்களா? அப்படி எந்த விதமான இடங்களுக்கு நீங்கள் போய் பூஜை பண்ண உட்கார்ந்தாலும், எந்த விதமான இடங்களுக்கு நீங்கள் போய் ஒரு படையல் கொடுக்க உட்கார்ந்தாலும் அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். அப்போ முன்னே இருந்த குருமார்கள்லாம் எப்படி அப்படின்னா, ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு வருஷம் தன்னுடைய சிஷ்யர்களை இந்த மயான பூஜைகளுக்கோ மற்றும் காடு மலைகளில் எங்கே பூஜை பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சிஷ்யர்களை தேர்ந்தெடுத்து அந்த சிஷ்யர்களை அந்தந்த இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் பழக்கி நான் தன்னுடைய வச்சுருந்து அந்த பூஜை முறைகளெல்லாம் பார்க்க வச்சு அந்த இடத்துல போனோம்னா இருக்கக்கூடிய பயம் அப்படிங்கிற சில விஷயங்களை எல்லாம் நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம், தயக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கடந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவர் கூட இருந்து இந்த விஷயங்களை செய்ய வைப்பார். முக்கியமாக இந்த மயான பூஜைக்கெல்லாம் குருநாதர் கூட இருந்து இப்படி பண்ணுங்க, நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறத முழுமையாக உறுதி செய்து பாதுகாப்பையும் உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் தன்னுடைய சிஷ்யர்களை மயான பூஜையில் ஈடுபடுத்த வைப்பார். ஆனால் இப்போ இருக்கிற காலங்களில் அப்படிலாம் இல்லை. சர்வ சாதாரணமாக மயானத்தில் போய் உட்காந்து பூஜை பண்ணுங்க, மயானத்தில் போய் படையல் போடுங்க, மயானத்தில் போய் இந்த பொருளை வைங்க அந்த பொருளை வைங்க, உங்களுக்கு வசியம் ஆகணுமா முட்டையில் எழுதி கொண்டே வச்சுட்டு வாங்க, இப்படிலாம் நிறைய விதமான விஷயங்கள் பொதுவில் வெளி மக்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு தவறான வழிகாட்டுதல், அப்படி செய்தல் கூடாது. அதையும் தாண்டி நிறைய நல்ல குருமார்கள் நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க. அது யாருக்கு பயன்படும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே சமயத்தில் இதை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய சிஷ்யர்களுக்கும் அது பயன்படும். அவங்க ஒரு குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா, அவரை பின்பற்றக்கூடிய அந்தந்த சிஷ்யர்களுக்கு தான் புரியும் அவர் என்ன சொல்கிறாரு. அவர் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்காருங்கிறது அவர்களுடைய சிஷ்யர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் ஃபாலோ பண்ணதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய நபர்கள், எதுவும் அறியாத நபர்கள், ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து செய்வது அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தானது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எந்த விஷயமுமே யார் எதை எப்பப்போ எந்தெந்த சூழ்நிலைகளில் பண்ணணும்னு இருக்குது, அதை கடைபிடித்தாலே நமக்கு வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.